நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல சம்பளம் கிடைக்கிறது. அப்பா போன வருஷம் வரைக்கும் தண்டச்சோறு என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தார். வேலை கிடைத்து முதல் மாத சம்பளக் கவரை அவரிடம் நீட்டிய பொழுது, அந்த தண்டச்சோறு பட்டத்தை வாபஸ் வாங்கிக் கொண்டு என் பெயர் சொல்லிக் கூப்பிட்டார். பெரிய இடத்தில் பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெண் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. பெண்ணுக்கு அப்பா, அதாவது என் மாமனார் ஆகப் போகிறவர், நல்ல பணவசதியோடு இருக்க வேண்டும். விவரம் தெரியாத அம்மா. ரிட்டயர் ஆகி ஈஸி சேரில் சாய்ந்து கொண்டு கதை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் அப்பா. உருப்படியாய் இருந்த ஒரே அண்ணன் தான் என்னை படிக்க வைத்தான். அண்ணன் இப்பொழுதும் எங்கள் குடும்ப சொத்தான 3 ஏக்கர் நிலத்தில் எள்ளும் கொள்ளும் விதைத்து கொள்ளை கொள்ளையாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். MBBS படிக்க ரொம்பவும் ஆசைப்பட்டேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கைகளை அகல விரித்து எனக்கு பாய் காட்டிவிட்டு BSc கெமிஸ்ட்ரிக்கு போ என்றது. போனேன். கொடுத்ததை சிரத்தையாக படித்து முடித்து வஞ்சனையில்லாமல் முதல் வகுப்பில் தேறினேன். ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அவர்களும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டார்கள். கம்பெனி நிர்வாகி மெதுவான குரலில் கேள்விகள் அடுக்க, அழகான ஆங்கிலத்தில் ஆணித்தரமாக பதில் கூறி அவரை அயர வைத்தேன். 2 சந்தேகங்கள் அவரிடமே கேட்க முயன்றதைத் தொடர்ந்து அவர் முகத்தில் அரும்பிய வியர்வையோடு யூ மே கோ என்றார். வீடு வந்து சேரவில்லை. அதற்குள் டெலிகிராமில் அப்பாயின்மென்ட் ஆர்டர் பறந்து வந்தது. சென்னையில் வேலை செய்ய உத்தரவு. ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு சீக்கிரம் வாடா, ஒரு குட் நியூஸ் சொல்லணும். இஸ் இட்? இதோ வரேன். சேட், பானிபூரி கேன்சல் கரோ. சேட்டுக்கு காசை கொடுத்துவிட்டு என் நண்பனோடு நடந்தேன். என்னடா குட் நியூஸ் என்றேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. அடி சக்கை, கங்க்ராட்ஸ். பொண்ணு யாருடா? ஊரு திருப்பூர். பொண்ணு SSLC படிச்சிருக்கா. நான் முகத்தை சுளித்தேன். SSLCயா? பேருலயும் படிப்புலயும் என்னடா இருக்கு? பொண்ணு நல்லா இருக்கா. டீசென்டான ஃபேமிலி. போட்டோவை என்னோட அப்பா அனுப்பியிருக்காரு. பாரு என்று சொல்லி அவன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை உருவி என்னிடம் நீட்டினான். அலட்சியமாக பார்த்தேன். அழகாகத்தான் இருந்தாள். கன்னத்தில் ஒரு பரு தெரிந்தது. பொண்ணு பெரிய இடமா என்று கேட்டேன். அவன் உதட்டை பிதுக்கினான். பொண்ணோட அப்பா ஏதோ ஒரு மில்லுல ஹெட் கிளர்க்கா இருக்காரு. சுமாரான குடும்பம்தான். 3 பொண்ணு. இவ மூத்தவ. பொண்ணு அழகு, அடக்கம் என்கிறதுனாலேயே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் நாம் வசதியா வாழணும்னா நாம் தேர்ந்தெடுக்கிற இடமும் வசதியாய் இருக்கணும். நீ அதுல தவறிட்ட. எனக்கு இருக்கிற வசதியே போதும்டா. மாமனாரோட தயவோ சொத்தோ எனக்கு வேண்டியதில்லை. எனிஹவ், மை அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். அவன் கையை பற்றி குலுக்கினேன். அவன் என்னை பார்த்து கேட்டான், உனக்கு எப்ப கல்யாணம்? உன்னை மாதிரி நான் அவசரப்பட போறதில்லை. பணம் உள்ள இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்தில்தான் பெண்ணை எடுக்க போறேன். வரதட்சணையாய் 10,000, தலை தீபாவளிக்கு வைர மோதிரம், ஆடி பண்டிகைக்கு வாட்ச், ஆபீஸ் போய் வர ஸ்கூட்டர், ஐஸ் வாட்டர் குடிக்க ஃப்ரிட்ஜ், பாப் மியூசிக் கேட்க ரேடியோகிராம், இதையெல்லாம் மாமனாரிடம் கேட்பேன்டா. நீ ஒரு நாள் லீவு எடுத்துக்கொண்டு இங்கு வந்தால் சேலம் போய் பெண்ணை பார்த்துவிட்டு வரலாம். அடே பார்த்தியாடா ஐயாவோட ஜாதகத்தை? எல்லா கிரகங்களும் உச்சமாய் இருந்தால் ஒழிய இந்த குபேர அதிர்ஷ்டம் வராதுடா. சேலத்திலே 10வது பெரிய பணக்காரராம் என் வருங்கால மாமா. மனசுக்குள் உரக்க சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடினேன். அன்றைக்கு சாயங்காலமே என் பாட்டியை 10வது முறையாக சாகடித்து 2 நாள் லீவு வாங்கிக் கொண்டு புழுதி பறக்க பறக்க பஸ்ஸில் புறப்பட்டு போய் அண்ணனையும் அண்ணியையும் வாயார புகழ்ந்து ஐஸ் வைத்து சேலத்துக்கு உடனே புறப்பட்டு போய் பெண்ணை பார்க்க ஆயத்தமானேன். பெண்ணுக்கு அப்பா மோதிரங்கள் மின்னும் கைகளை கூப்பி எனக்கு ஸ்பெஷலாய் கும்பிடு போட, பெண்ணுக்கு அம்மா தங்க சரிகை மேய்ந்த பட்டுப்புடவையால் இன்னும் இறுக்கமாய் போர்த்திக் கொண்டு வெக்கப்பட்டாள். மனைவியாக போகிற பெண் வெக்கப்பட்டு கொண்டே வந்தாள். பெண்ணுக்கு அப்பா ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார். பொண்ணுக்கு கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பு.
கொஞ்சம் தாராளமா சாப்பிடுவா. காருக்கும் பங்களாவுக்கும் நகைகளுக்கும் பேங்கில் தூங்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு அந்த பெண்ணின் கழுத்தில் 3 முடிச்சை போட்டேன். ஆனால் திருமணமான சில நாட்களிலே எங்கள் இருவருக்குள் சண்டை வர ஆரம்பித்தது. எங்களுக்கு மனப்பொருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. அப்பொழுதுதான் புரிந்தது, வாழ்க்கைக்கு தேவை பணம் இல்லை, நம்மை புரிந்து கொள்ளும் மனைவிதான். நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் நம் வாழ்வில் வெற்றி நிச்சயம்.